ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மட்டன் உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் இதில் வந்து குஃப்தான்னு வாங்க முஸ்லீம்ஸில். மட்டன் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் உடச்சக்கடலை வச்சுருக்கேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். கொத்துக்கறி பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, லோங்கம், பட்டை 2 போட்டுக்கோங்க அரைக்கும் போது. கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த பூண்டும் போட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அந்த கொத்துக்கறி அரைச்சிருதுலேயே அதிலே போட்டுருங்க அந்த மசாலாவும். அந்த உடச்சக்கல்லை வந்து அதுவும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். எப்பவும் உடச்சக்கல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும் அந்த உருண்டை. கறி கம்மி, உடச்சக்கல்லை அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, ஹார்டாகிடும் அந்த உருண்டை. பாருங்கள், இதெல்லாம் அதை இப்போ மிக்சியில் அரைச்சி போட்டேன். கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. எல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த கறி கொஞ்சம் வந்து வாயில் வரணும், சாப்பிடும்போது அந்த வாயில் வரணும். அது மட்டும் சும்மா லைட்டாக அடிங்க, ரொம்ப அடிக்க தேவையில்ல. இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம நல்லா சாஃப்டாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கறி அது எல்லாம் மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணி தட்டில் வச்சுக்கணுங்க. சும்மா அப்படியே இது மாதிரி பிடிக்கணும், ரொம்ப ஹார்டாக பிடிக்கக்கூடாது, சாஃப்டாக பிடிக்கணும். கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக அதுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, அப்புறம் தான் சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். அரை ஸ்பூன் பச்சை மிளகா போடுறேன், 1. தக்காளி நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அது ஒன்று போடுறேன். அதுவும் ஃபுல்லாக வதங்கி விட்ருங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். தட்டு எடுத்து மூடிடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் அது. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. சிக்கன் 65 மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் போடுறேன், பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் உருண்டையிலையும் நான் உப்பு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் போடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது தண்ணி 1 கிளாஸ் போட்டுக்கணும். தண்ணி போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போகிறோம் தேங்காய், ரொம்ப போட்டு தேவையில்ல. இந்த மாதிரி தேங்காய் போட்டு தண்ணி இந்த மாதிரி மசாலா வர நேரத்தில் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மொல்லமாக போடணும். லேசாக போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க, தனித்தனியாக போடுங்க.
பாருங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் அதோட சேர்ந்து அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்து ஸ்லோவாக பாருங்கள் உருண்டை எப்படி வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் இந்த உருண்டை. நம்ம கடலைப்பருப்புலையும் செய்யலாம். இது வந்து மட்டன் போட்டு செய்கிறது. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அந்த கறியோடு அந்த டேஸ்ட் அது அப்படியே வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து முஸ்லீம்ஸ் வந்து குஃப்தான்னுவாங்க. உருண்டை குழம்பு கூட சொல்லலாங்க.